அவ்வளவு இன்னல்களை நாங்கள் சந்தித்திருக்கோம். இந்த ஊர் மக்கள் நாங்கள் சந்தித்திருக்கோம். உறுதிமொழி அளிக்கப்பட்ட கடிதத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அனுப்புனர் ஸ்ரீ சந்திரராஜன், மேற்பார்வையாளர் கடையன் 4731 மார்த்தாண்டம். பெறுநர் தலைவர் டாக்டர் ஏடிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை, சாத்தான்குடி, நல்லூர், மார்த்தாண்டம். ஐயா, தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த கடையன் 4831 ஜேஎஸ் அஜோக் காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலையம் அருகில் மார்த்தாண்டம் கடையில் இன்று முதல் நிரந்தரமாக அரசின் உத்தரவுப்படி கூட்டுவதாகவும் இதன் மூலம் உறுதிப்படுகின்றேன். மேலதிகாரி டிஎம் அறிவுறுத்தலின்படி இந்த உறுதிமொழியை வழங்குகின்றேன். இதனுடன் இணைத்துள்ள வாரம் இதில் பொருந்தும். இப்படியே புதிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 717 மதுக்கடைகளை மூடுவதற்காக உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த 717 கடை என்பது பேருந்து நிலையம் அருகே, ஆலயங்கள் அருகே, குமரி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட கடைகளில் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகே உள்ள 4831 என்கின்ற 4831 நம்பர் கடையை மூடுவதற்கு பதிலாக நாகர்கோவிலில் வேறு ஏதோ ஒரு கடையை சொல்லியுள்ளார்கள். இந்த 4831 கடை என்பது மார்த்தாண்டத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள காரவிளை, மஞ்சாணி விளை, செக்குமூடு, சாத்தனாங்குழி, புளியமூடு, காமூலை, செக்கிட்ட விளை, ஆயிரம் விளை போன்ற குடியிருப்பு மக்கள் வாழுகின்ற இந்த பகுதி மட்டுமல்லாமல் இதன் அருகிலேயே கரிஸ்பேட்டி சென்டர் என்கின்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம் உள்ளது. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போய் உள்ளார்கள். பேருந்து நிலையம் தொட்டுள்ளது. எனவே நிச்சயமாக இந்த 4831 கடையை மூட வேண்டும். ஸ்கூல் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம் உள்ளது. எனவே கட்டாயம் இதை மூட வேண்டும். தன்னெழுச்சியாக இங்கே பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் கூடியுள்ளார்கள். மார்த்தாண்ட நகர வர்த்தக சங்கம், குளித்துறை நகரசபை ஆகியோரெல்லாம் இதற்கு ஆதரவாக உள்ளார்கள். நிச்சயமாக இந்த கடையை இப்போதே மூட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். மூடாத பட்சத்தில் இதனை மூடாத பட்சத்தில் தொடர்ந்து இதில் போராட்டம் நடத்தி நாங்கள் நிரந்தரமாக இதை மூடுவதற்கான வழிகளை செய்வோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் 771 கடைகளை அடைக்க முதல்வர் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த கடையும் ரொம்ப நெருக்கடியான இடத்துல இருக்கு. எதன் அடிப்படையில் அவங்க இப்படி பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்க? இது பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கு, பேருந்து நிலையம், ஒரு 7-8
மருத்துவமனை உள்ளது, இது ஆன்மீக ஸ்தலம், கரஸ்பேட்டி சென்டர் உள்ளது, இது பள்ளிக்கூடம், இது நிறைய ஒரு நெருக்கடியான பகுதி. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன கூற்றுப்படி அதனுடைய அந்த கூற்றின் அடிப்படையில் இது 100% எலிஜிபிள். எனவே நிச்சயமாக இதை மூட வேண்டும். அதிகாரிகள் தான் இதற்கு குமரி மாவட்ட நிர்வாகத்தை தான் நாங்கள் குறை சொல்லுகின்றோம். தமிழக அரசை குறை சொல்லவில்லை. குமரி மாவட்ட நிர்வாகம் இதை அழகான முறையில் சரி செய்திருந்தால் நிச்சயமாக இந்த கடைகள் மூடப்பட்டிருக்கும்.